ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக். திஸ் இஸ் டே வித் ஷர்மி. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கார்டனில் நாங்கள் என்னென்ன இன்றைக்கி வேலை பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அம்மா என்ன போட்டுட்ருக்காங்கன்னா, காய வச்ச முட்டை ஓடு அண்ட் தென் வந்துட்டு டீ தூள், அப்புறம் வெங்காய தோல் உரிச்சிருக்கோம்ல, ஸோ அந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே நல்லா காய வச்சுட்டு அதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து வீக்லி ட்வைஸ் இல்லைனா உங்களால் சேகரிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் எல்லா செடிக்கும் போடலாம். இது வந்து ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான். ஸோ நாங்கள் எந்த பாட்டில் வந்துட்டு இல்லை க்ரோ பேக்கில் வந்துட்டு விதை போட போகிறோமோ, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அம்மா போட்டுட்ருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு எந்த செடிக்கு வந்து வலுவு கம்மியாக இருக்கோ அந்த செடிக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஸோ நாங்கள் நிறைய விதை வந்து விட்டோம். கீரை அண்ட் தென் வந்து கிட்னி பீன்ஸு, ஸோ நிறைய வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு முள்ளங்கி எல்லாமே விட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடியும் நாங்கள் நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம். ஸோ இனிமே வந்து இந்த செடியோட க்ரோத்தும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அறுவடை எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். விதை வந்துட்டு நம்ம விடும்போது லைட்டாக நம்ம வந்துட்டு மண்ணில் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு கொஞ்சம் மண்ணை வந்து கலந்து விட்டோம்னா அந்த விதை வந்து மூடிக்கும். உங்களுக்கு மழை பெஞ்சாலும் அந்த விதைக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ அதுலேருந்து நம்மள வந்து க்ரோத் பார்க்கலாம். ஸோ கீரை விதையாக இருந்தால் லைட்டாக வந்துட்டு நீங்கள் மேலே தூவிட்டு அதுக்கப்புறமா மண்ணை வந்து லைட்டாக நீங்கள் கலக்கி விட்டால் போதும். ஸோ நிறைய செடி நாங்கள் வச்சுருந்தோம். இந்த பெயிண்டிங் பண்ணுற வேலையில் வந்துட்டு செடியை ரொம்ப நாங்கள் மறந்துட்டோம். ஸோ தண்ணியும் பிடிக்காம விட்டதுனால நிறைய வந்து எங்களுக்கு செடி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இனிமேல் இன்னும் நிறைய செடி வாங்கி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருக்கோம். இனிமேல் நாங்கள் கார்டனில் என்னென்ன பண்ணுறோன்றத உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய கொஞ்சம் மூலிகை செடிகள்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருப்போம். இது வந்து பிரியாணிக்கு போடுற இலை, ஸோ நிறைய இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட், அதுக்கப்புறமா வந்து லெமன் கிராஸ், ஸோ எல்லாமே வந்துட்டு இந்த ஆர்கானிக் உரம் போடுறதுனால நம்மளுக்கு வந்து தன்னால் இந்த பருப்பு கீரைலாம் விளையும். ஈஸியாக நம்ம அதை பறிச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு மல்பெரி செடி. இதை வச்சு ஒரு 7 to 8 மந்த்ஸில் எங்களுக்கு நல்ல பழம் கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னென்னா கொஞ்சம் பூச்சி அடிச்சிருக்கு. அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா இன்னுமே நல்ல பழம் கொடுக்கும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்தெந்த செடி வந்துட்டு எங்களுக்கு விளைச்சல் கம்மியாக கொடுக்குதோ அதுக்கு மட்டுமே நாங்கள் வந்து பர்டிகுலராக என்ன உரம் போடணும் அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் கனகாமரம், எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் இந்த கனகாமரம் பிடிக்குன்றதுனால கொஞ்சம் செடி தான் நாங்கள் வச்சுருக்கோம். அம்மா வந்து இந்த கனகாமரம் எல்லாத்தையுமே வந்து பறிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஓனா தொல்லை இதெல்லாம் இருக்கும் தான் நினைக்கிறேன் எல்லா கார்டன்லேயும். இந்த செடியோட குருத்தெல்லாம் வந்து சீக்கிரமாக சாப்பிட்ரும் இது. ஸோ செடிக்குமே ஆபத்து தான். ஸோ ரோஸ்மெரி எல்லாமே வச்சுருக்கோம். அம்மா இப்போ என்ன போட்டுட்ருக்காங்கன்னா, நாங்கள் செடி வைக்கிறதுல கீரை நாற்று விட்டது எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் உரமாக போட்டோம். இதுவுமே ஒன் கைண்ட் ஆஃப் ஆர்கானிக் உரம் தான். இது வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு விதை கடையில் போய் கேட்டாலுமே இந்த ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ எல்லா பிளான்ட்ஸ்க்கும் வந்துட்டு நம்மளால் அந்த முட்டை, வெங்காயம் அது போட முடியாதுன்ற பட்சத்தில் நம்ம இது வாங்கியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் செடியெலாம் இது போட போட செழிப்பாக தான் வருது. ஸோ இதுவுமே ஆர்கானிக் தான். இன்ஆர்கானிக் நாங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ணதில்லை. இந்த வாழைப்பழம், அதுக்கப்புறம் அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணி நீங்கள் வந்து ஆற வச்சு எடுத்துகிட்டு போய் செடிங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தியாக நம்ம வந்து செடியை வளர்க்குறதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போட்ட விதையை எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். ஸோ கொஞ்சமாக தான் இன்றைக்கி கனகாமரம் பூத்திருந்தது. அதை வந்துட்டு நான் கட்டி முடிச்சிட்டேன். ஸோ அப்புறமா வந்துட்டு ஒரு க்ரோ பேக்காக பார்க்கும்போது லெமன் கிராஸ் வந்து ரொம்ப காடு மாதிரி வளர்ந்துருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஆற வச்சு நம்ம டீயில் இல்லை மார்னிங் ட்ரிங்க்கில் வந்துட்டு கொஞ்சமாக இதை லெமன் கிராஸ் ஆட் பண்ணி குடித்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மின்ட்டு வந்து நிறைய வந்திருந்தது. ஸோ மின்ட்டையும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சட்னிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து மின்ட் ஒரு ஹாஃப் போல் தான் எடுத்தாங்க. மின்ட் வந்து 2 க்ரோ பேக்கில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மற்ற பிளான்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.